ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போறேன், எல்லாரையும் உட்கார சொல்றாங்க, அட்லீஸ்ட் கேட்குறாங்க. முன்னாடி எல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, இப்போ கொடுக்கறத வாங்குற லெவலுக்கு மாறி இருக்காங்கிறது தான் உண்மை. இந்த மாற்றம் வந்து பெரிய அளவுல வந்து இந்தியாவுக்கே நம்ம ஷோகாஸ் பண்ணுவோம்னு நான் நம்புறேன். அதை நோக்கி தான் இப்போ நம்ம தொடங்கியிருக்கோம். ஆன் திஸ் என்னது நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்களை ஞாபகப்படுத்தி, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மேனு, டிசபிலிட்டி பென்ஷனு, இந்த எக்ஸர்வீஸ்மேனோட பெண் குழந்தைகளுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தது 50,000 இருக்காரு, 5,000 ரூபாய் கொடுத்தது 7,500 ரூபாய் பென்ஷனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்களை, அதாவது முத்துராமலிங்கம், அவர் சேதுபதினு சொன்னார், அப்புறம் இவங்க சொன்னார், அந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டவங்க பேரெல்லாம் அவர் சொன்னார். அம்மா திட்டத்துக்கு வந்து, அதாவது அம்மா உணவகத்தை பற்றி ஞாபகப்படுத்தினார். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவர் டச் பண்ணார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து எடுத்து என்ஜிஓக்கள் சிறப்பாக பணியாற்றுறவங்களை பற்றி பேசினார். இதெல்லாம் குட் சைன். இந்த மாதிரி தான் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதை பற்றி ரொம்ப தெளிவாக தளபதி இன்னைக்கு டச் பண்ணியிருக்காரு. அவரோட ட்ரெஸ் கோட், அட்டையர் அஸ் அன் எக்ஸர்வீஸ்மேன், ஐ டேக் ப்ரைட் அண்ட் கிவ் அ ராயல் சல்யூட் டு ஹிம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகே ப்ரோ, இன்னொன்று அதில் நீங்கள் சஸ்பென்ஷனில் இருக்க அந்த டைம் பீரியட் வந்து அவங்களுடைய சீனியாரிட்டியில் கம்மியாகுமோ? இல்லை, இது ரெண்டு வகையாக பார்க்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சஸ்பென்ஷன் இப்போ வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது வந்து அவங்களுக்கு பாதி சம்பளம் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பீரியடை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாம், பர்மனண்ட்டாக டெர்மினேட் பண்ணலாம். எனக்கு தெரிய சர்வீஸ்லேருந்தே வீட்டுக்கு அனுப்புனவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தே ஆர் டெர்மினேட்டட் ஃப்ரம் த சர்வீஸ். அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, அதுக்கு போவாங்க. அனதர் திங், சீனியாரிட்டியை நிச்சயமாக பாதிக்கும். ஏன் பாதிக்கும்? ஒரு 2 இன்க்ரிமெண்ட்டு 3 இன்க்ரிமெண்ட்டு வித் குமுலேட்டிவ் வித்தவுட் குமுலேட்டிவ் கொண்டு வருவாங்க. இப்போ வித் குமுலேட்டிவ்னா அந்த டைம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சர்வீஸாகவே கவுண்ட் பண்ணப்படாது. அந்த ப்ரொமோஷன் வந்து தள்ளி போகும். இப்போ 3 வருஷங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் 3 வருஷம்லாம் போனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ பின்னாடி போயிடுவீங்க. எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சஸ்பென்ஷன் ஆனீங்கன்னா எப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும்? அடுத்த ப்ரொமோஷனுங்கிறத நினச்சே பார்க்க முடியாது. ரெவென்யூலாம் மாதிரி சர்வீஸில் உங்களுக்கு ப்ரொமோஷன் தான் மெயின். ப்ரொமோஷன் வந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய தாசில்தாராவோ, டெப்டி கலெக்டராவோ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ, அடிஷ்னல் டெப்டி கலெக்டராவோ வர முடியும். அந்த பொசிஷனுக்கே நீங்கள் போக முடியாதுல்ல. உங்கள் ட்ராக் ரெக்கார்டு கிளியராக இருக்கணும். கிளியராக இல்லைன்னா நீங்கள் மேலே போகவே முடியாது. அது பெரிய பனிஷ்மெண்ட்டு. பட் அக்யூட்டல் ஆகிட்டாங்கன்னா திரும்பவும் அந்த பெனிஃபிட்டை கொடுக்கலாம். பட் இழந்த 10-15 வருஷத்தை எப்படி நீங்கள் ரெக்யூப் பண்ணுவீங்க? நீங்கள் போஸ்ட்டில் இருந்தால் தான் சார் மரியாதை. 15 வருஷம் அந்த கேஸ் முடிகிறதுக்கே ஆகும். விஜிலன்ஸ் கேஸ்லாம் 10லேருந்து 15 வருஷம் மினிமம் ஆகும். அந்த பீரியடில் எந்த ப்ரொமோஷன் வராது. அவங்க அதை இப்போ ஒரு கிளர்க்காக இருக்காருன்னா கிளர்க்காக இருப்பார், டிடிஆர் இருந்தால் டிடிஆர் இருப்பார் 10-15 வருஷத்துக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி தான் மற்ற துறைகளும். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்னு ஒரு ப்ரைடு எடுத்துக்கிறாங்கல்ல. நம்ம பசங்க இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறோம்னா என்ன எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷத்துல அவனோட சேலரி என்ன லெவலில் போய் நிற்குது. ஆனாலுமே அவங்க பேசும்போது நம்ம ஒரு சில பேருக்கிட்ட அந்த அஃபிஷியல்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த அவங்களுக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சிருப்பாங்க. நான் தான் ஆளு, இப்படிதான் இருக்கணும். அவங்க எப்பவுமே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்டவன் வந்து ஒரு தப்பு பண்ணி சஸ்பென்ஷன் ஆகுறதுலாம் வந்து அவனுக்கு பெரிய டேமேஜ். சொசைட்டில இருக்கட்டும், அவனோட சர்க்கிள்லயா இருக்கட்டும். அப்பதான் அடுத்த பக்கத்துல இருக்க பயப்படுவான். அவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டோம், அவனை வந்து கண்டிக்கப்பட்டுட்டான்ற சந்தோஷப்படுறது இல்லை. பட் ஆனா ஒரு சொசைட்டில ஒரு சேஞ்ச் வரணும்னா நம்ம அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தன் ஒரு பயத்தை உருவாக்குனாலும் அடுத்தவன் அதை பண்ணாம இருப்பான். அதுக்காக நான் அந்த விஷயத்தை கோட் பண்ணேன். இன்னொன்னு அண்ணன் இந்த கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா பேசுறது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இப்போ இருக்க ஜென்சிஸ் வந்து பார்த்து பேசுறானுங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு சிஎம்மால இவ்வளவு விஷயம் பண்ண போதுன்னா ஏன் நம்மளோட ஸ்டேட்ல இருக்கவங்க பண்ண முடியல அப்படின்னு நிறைய இடத்துல வந்து நம்ம நார்த்ல எல்லாம் வீடியோஸ் எல்லாம் போடும்போது இல்ல பசங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் பாக்குறோம். அவனுங்க எல்லாருமே சொல்றானுங்க, நீங்க உங்க சிஎம்மால இதை பண்ண முடியல, ஏன் இவனுக்கு பண்ணாம இருக்கானுங்க, ஏன் இத்தனை வருஷமா இதை பண்ண முடியல. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து பிஃபோர் எலெக்ஷன் எல்லாம் கேட்டுதான், என்ன நீங்க வந்து சிஸ்டமே மாத்திடுங்களா. நீங்க மாறிட்டு இருக்க விட்னஸ் பண்ணிட்டு தானே இருக்கும் ஒரு விஷயத்துலயுமே. நம்மளுடைய கேபினெட் மினிஸ்டர்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு இருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரைக்கும் என்ன எந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க.
கவர்மெண்ட் மிஷினரி எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் விட்டுருவானுங்க. தமிழ்ல பேசல, இங்கிலீஷ்ல பேசல, கடைசியா திமுக கிட்ட இருக்க டூல் கிட்ட இதுதான். திமுக கிட்டயோ அந்த பிஜேபி கிட்டயோ உட்காந்துக்கிட்டு இந்த மொழி மதம் இதை வச்சுதான் கடைசி வரைக்கும் அவங்க அரசியல் பண்ணணும். ஒரு மனுஷன் வந்து கவர்னன்ஸ் தான் எப்படி இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், ஸ்டேட்டை எப்படி ரன் பண்ணும், ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட போயிட்டு இருக்காப்புல. கடைசி வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை சுத்திட்டு இப்படியே இருக்க வேண்டியது. தளபதி வந்து இன்னைக்கு பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாரு, அடிக்கடி சொல்றாரு, நான் தான் முதல் சர்வெண்ட்டுங்கிற வார்த்தையை தெளிவா சொல்றாரு. மக்களோட ஆட்சி, மக்கள் தான் மன்னர்கள், மக்கள் தான் ஆள்றாங்கிற விஷயத்த, அதான் டெமோக்ரஸியோட வெரி பிரின்சிபல். அதை ரொம்ப பேர் மறந்துட்டாங்க. அது ஆட்சியாளர்களா இருக்கலாம் அல்லது அரசு ஊழியர்களா இருக்கலாம், அவங்க ஊழியர்கள், மக்களுக்கான ஊழியர்கள்ங்கிறத வந்து மறந்துடுறாங்க. பெரும்பாலான நேரத்துல மன்னர்களை அவங்களே நினைச்சுக்கிறாங்க. மன்னர்கள் எப்பவும் வந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கிடையாது. மன்னர்கள் இந்த மக்கள் தான். இந்த மக்கள் தான் மன்னர்கள்ங்கிறத மறக்க வச்சு, அவங்கள வந்து தெருவோரத்துல நிக்க வச்சுட்டு, இவங்க வர்றாங்க வழிய விடு, வழிய விடுன்னு சொல்றது. ஒரு ஆபீஸ்க்கு போனா உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காது. அவங்க நின்னுகிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாற்றத்தை இன்னொன்னு சொல்றேன். ரீசெண்டா ஒரு சப் கலெக்டர்னா ஒரு ஐஏஎஸ். ஒரு ஐஏஎஸ் ஆபீஸ்ல ஒரு என்கொயரி நடக்குது. அந்த என்கொயரிக்காக நான் போயிருக்கேன். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு கம்பெனி விஷயமா. ஸோ எல்லாரையும் உட்காருங்கன்னு சொன்னாரு. அப்போ ஒருத்தர் மட்டும் நின்னுகிட்டே இருந்தாரு. அவரை பார்த்துட்டு அந்த சப் கலெக்டர் ஏப்பா நிக்கிற அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, சார் நான் வில்லேஜ் அசிஸ்டன்ட். வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா என்னன்னா, நம்ம முன்னாடி எல்லாம் தலையாரின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். இப்போ அந்த பயன்பாட்டுல இல்ல. அதாவது கிராம ஊழியர்கள்னு சொல்லுவோம். அவங்க நான் சார் ஐயா நான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஐயா அப்படின்னு அவர் சொல்றாரு. உட்காருப்பா அப்படின்னு அந்த சப் கலெக்டர் சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டதே கிடையாதுங்க. என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல நான் எப்பவுமே ஒரு தலையாரியை வந்து உட்காருன்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னதை கேட்டதில்ல. அவங்க வீட்டில தான் வந்து 10, 15 வேலையாட்களை வச்சிருப்பான், 4 குக்கை வச்சிருப்பான், 4 டிரைவர். இதெல்லாம் சட்டத்தில் கிடையவே கிடையாது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதை விட மோசம். ஆர்டர்லியா யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் இருக்குது. நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் நோக்கி கரப்ஷன் டஸ் நாட் மீட் பணம் வாங்குறது மட்டும் கரப்ஷன் கிடையாது. அன்டியூ அட்வான்டேஜஸ் எடுக்கிறது, அவங்க தேவையான பீப்புளை வந்து உள்ள கொண்டு வர்றது. ஒரு 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 இது இருக்குன்னா ஒரு இது விடுறாங்கன்னா டெண்டர் விடுறாங்கன்னா டெண்டர் வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறது, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி காலேஜ் இதை நடத்துறது, மெடிக்கல் காலேஜை உண்டாக்குறது, பெரிய பெரிய கம்பெனிஸை கொண்டு வர்றது, எல்லாமே கரப்ஷன் தான். அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கறது, பிஆர்ஓங்கிற போஸ்டிங் வந்து அவங்களே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போட்டோகிராஃபருங்கிறது அவங்க கட்சிக்காரனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தா அவங்களே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே கரப்ஷன் தாங்க. கரப்ஷனுங்கிறது வந்து நாட் கன்ஃபைன் டு ஒன்லி டேக்கிங் மணி, அந்த பிரைப் மட்டும் கிடையாது. இது வந்து வேற, இது மச் பிகர், மச் லார்ஜர். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தளபதி எராடிகேட் பண்ணிட்டு வர்றாரு. சில போஸ்டிங்லாம் வந்து வந்து எந்த பார்ட்டி சம்மந்தம் இல்லாதவங்க இந்து அறநிலையத்துறையில எல்லாம் இப்போ போட்டிருக்காங்க. அது கிரிட்டிசிசம்லாம் பண்ணாங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. டெண்டர் எல்லாம் கட்சிக்காரனுக்கு மட்டும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் மாறுது. கரப்ஷன் இன் ஆல் ரூட்ஸ் பெரிய பெரிய அளவுல வேரூன்றி கிடக்குது. இதெல்லாம் மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வரோம். ஓவர் நைட்ல நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க. இட் வில் டேக் டைம். பட் அதை நோக்கிய பயணம் சிறப்பா பண்ணிட்டு வர்றாரு தளபதி. நான் கவர்மெண்ட் அது சர்வெண்டா இருந்ததுல என்னால நல்லா விசிபிளா பார்க்க முடியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்து வரும்போது நாங்க பட்ட கஷ்டம்லாம் என் பையனுக்கும் என் பேரனுக்கோ வரக்கூடாது, என் பொண்ணுக்கோ வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த கட்சியில சேரும் போதே இந்த விஷயங்கள் நமக்கு வந்து டிவிகேல சேரும் போது இந்த மாற்றத்தை தாங்க நான் எதிர்பார்த்தேன். வெரி ஹாப்பி. அதை நோக்கிய பயணம் வந்து நல்லாவே நடந்துட்டு இருக்குது. இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கட்சியிலையும் அவர் மினிஸ்டரா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அல்லது வேற பதவியில இருந்தாலும் சரி, கரப்ஷன்ங்கிற வார்த்தை வந்ததுன்னா மறுநாளே தூக்கி அடிக்கணும். அதை நிச்சயமா தளபதி செய்வார் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம கண்டினியூ பண்றோம். நம்மெல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோங்கிறத ரிப்பீட்டடா தளபதி சொல்றாருங்கிற பாயிண்ட்டையும் ரிமைண்ட் பண்ணிட்டு நான் இப்போ முடிச்சுக்கிறேன். பேசுங்க. ஓகே. நிறைய பேர் எந்த ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலுமே இதுதான் உங்க மாற்றமா, இதுதான் உங்க மாற்றமானு இவங்க வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவர் வந்து மென்ஷன் பண்ற எல்லா இடத்துலயுமே அந்த கரப்ஷன், அந்த ஊழல், இதை வந்து அழிக்கணும், இதைதான் அவருக்கு ரொம்ப முன்னிலைப்படுத்துறாரு. எங்கேயுமே மென்ஷன் பண்ணும்போது, இப்ப நான் நேற்று முந்தா நேற்று ஒரு டிபேட்ல கூட பார்த்தேன். யாரோ வந்து ஏங்க இது
இதுதான் உங்க மாற்றமானு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வாய் எடுத்ததும் சொல்றது லஞ்சத்தை ஒழிச்சிருக்கோங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு ரூட் காசா இருக்கு எந்த இஷ்யூ எடுத்தாலுமே. இப்ப ஏன் ஒரு கட்சிக்காரனுக்கு இந்த பதவி வருது, ஏன் கட்சிக்காரன் டெண்டர் எடுக்கிறான், ஏன் கட்சிக்காரனுக்கு மட்டுமே இங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு காரணம் அதுவும் ஊழல் தான். இப்ப கட்சிக்காரனை கொடுத்தாதான் உன்னால கட்சியும் நடத்த முடியும், உனக்கான பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல அவர் கரெக்டா அலைன் ஆகி அந்த கரப்ஷனை கிளியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 இயர்ஸ் வேணாம், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமே பார்ப்போமே எப்படி இருக்க போகுது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும். சைலண்டா இருக்கு. சொல்லுங்க. நேத்தைக்கு ஒரு விஷயத்த பேன் பண்ணிட்டாங்கன்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க, அடுத்த நாளே இது பண்ணி விட்டுட்டாங்க. என்ன பிரச்சனை? என்ன பண்றானுங்க உன புரிய மாட்டேங்குது. தெரியல என்ன பிரச்சனை. பேன் பண்றாங்க, பேன் பண்ணிட்டு அதை இது பண்ணி விட்டுறாங்க. ஆமா, அதுதான் என்ன மேட்டர்ன்னு தெரியல. அதை மட்டும் கேட்கணும். நானும் பார்த்தேன். நம்ம வேற பேன் பண்ணிட்டாங்கன்னு ஜாலியா இருந்தோம். நேத்துக்கு அதுக்கு ஃபயர் விட்டோயா 24 மணி நேரத்துக்கு அடிச்சுட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு பேசாம இருக்கணும் போல குமரி. வந்தா கூட எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிபிடி தான்யா. இன்னைக்கு ஒரு அரசாணை வேலையா அரசாணை இல்ல, அந்த கோர்ட்ல ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கியிருக்கேன்னு போட்டிருந்தீங்கல்ல, அதை பார்த்தா தான் அப்ப இன்னைக்கு தமிழ் தாய் வந்து பாடுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். நீங்க காலையில போட்டீங்களா? ஒருவேளை இன்னைக்கு ஈவெண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. அது என்ன சொல்லிருக்காங்க இனிமேல்? இல்ல இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு இல்ல அது குமரி, இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு இல்ல, அது பொதுவா வாங்கியிருக்காங்க. இனிமேல் எந்த அரசு கூட்டங்கள் எது நடந்தாலும். ஆமா ஆமா, இதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து போட மாட்டாங்க. இது முன்னுரிமை தேசிய கீதத்துக்கு மட்டும் தான். ஸ்கூல்ல படிக்கிற இதுலயும் வந்தே மாதிரம் பாடணும் பாருங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த கொடி பாடல்னு ஒண்ணு பாடுவோமையா, அது பாட மாட்டாங்களோ? அது ரொம்ப வருஷம் ஆச்சு குமரி. அந்த சின்ன வயசுல பாடின அதெல்லாம் இப்ப பாடுறது இல்ல. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அது நீ பாட்டி அந்த கொடி பாடல் ஒண்ணு அதுதானே சொல்ற? அது எனக்கு பாடின மாதிரி ஞாபகம். வளர்ந்தது ஒரு கம்பம் உச்சியின் மேல், அது கரெக்டா ஞாபகம் இல்லையா? கரெக்ட். இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க. இல்ல நல்லா இருக்கு அந்த பாட்டு. எப்போ தானே பாடுவாங்க, எப்போ அசம்பிளில மண்டே பாடுவாங்க. அது இப்பெல்லாம் பாடுறது இல்ல. அதெல்லாம் அந்த பாட்டு வரிகள் நல்லா. எவ்வளவு வயசாகி பத்தி பாரு குமரி. வயசாச்சுல என்ன பண்ண முடியும்? இல்ல அந்த பாட்டு வரிகள் நல்லா இருக்கும். குமரி என்ன பழைய இல்ல உறைஞ்சு போயிருக்கீங்களா? நல்லா அப்படியே எனக்கு ஏதோ ஷிவரிங் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே என்னாச்சு? என்னாச்சு? எங்க அம்மா அப்படியே எனக்கு உரைக்கிறாங்க. இவங்க ஒருத்தங்க அம்மா மறைக்கிறாங்க, தங்கச்சி மறைக்கிறாங்க, என்னையா புரியல எனக்கு. இதெல்லாம் புதுசா அவங்களுக்கு. நெகட்டிவிட்டி எல்லாம் கீழே இறக்கி விடுங்க, தூக்கிட்டு வந்துருவானுங்க. இதெல்லாம் தயவுசெய்து கொண்டு வராதீங்க தோழர்களே. டேய், நேத்து நீ பாட்டு பாடுன அந்த பாட்டெல்லாம் கேட்டு நாங்க ஸ்பேஸ்ல உட்காரலையா? ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? நேத்து முரளி நைட்டு ஸ்பேஸ் நடத்துறானுங்க, பாட்டு ஸ்பேஸ்ன்னு கொன்னுட்டானுங்க. ஒரு 2 மணி நேரம் பாட்டு எல்லாரும் பாடுறாங்களா? ஐயோ, அதுல ஒரு 4-5 பேர் பாடினானுங்க. ஒரு மனசு வருத்தப்படும். எஸ்டி பாடினாங்கன்னு தெரியல. சேமா பாடினாரா நைட்டு? சேமா வரல. சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சேமா மட்டும் தான் மிஸ் ஆயிருக்காரு நைட்டு. டிவிக்குள்ள கொஞ்சம் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அடுத்து அண்ணன் சொல்லி ஏன்னா இந்த சூப்பர் சிங்கர் இல்ல ஏதாவது சேர்த்து விடுங்க இவனுங்க நல்லா அப்படின்னு உட்கார்ந்துறானுங்க. பண்ணிட்டு உட்கார்ந்து புரியல. டிபிடி அடுத்து நீங்களும் சூப்பர் சிங்கர்ஸ் நம்ம வீடு வாங்க போறோம்னு சொல்லுவாரு. அது மாதிரி டிபிடி தான் பிரைஸ் வின் பண்ணுவாரு டிவிகே பாய்ஸ்ல வச்சா. நான் வந்து டிபிடிக்கு ஆதரிக்கிறேன். நீ கேட்டியா இல்லையா டிபிடி பாட்ட? இல்லையே, யாருக்குமே தெரியாது. ஏன் பரப்புறீங்க? அவரே ஏதோ நிம்மதியா இருக்காரு, விடுங்க. ஒரு நாள் ஏதோ பாட்டாரு, வந்துட்டாரு, மேல வந்துட்டாரு. அந்த ஏபி ஸ்பேஸவே பாட்டு பாட்டாரா? இல்ல அவர் பாட்டுலாம் பாடலையா? கேம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல. அப்படி ஒரு விஷயம் நடக்கல. ஆக்சுவலி பாட்டு பாடல. பொண்ணால ரெக்கார்டிங் அனுப்பி விடுங்க. இது ரெக்கார்டிங் என்ன சேமா
காப்பாத்துறியா? இல்லையா அது ரெக்கார்டிங் அவரு டோல் பண்ணல கட்டல ரெக்கார்டிங் ஏன் இந்த குமரி மாதிரி பண்றீங்க? ஒரு பை இங்க பாரு யார்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம். எங்க டோல்டு கிட்ட இருந்து டிவிக்கல யாரும் தப்பிக்க முடியாது தோழர்களே, அது கரெக்டா தெரிஞ்சுக்கங்க. தான். ஒரு 5-6 பேர் இருக்காங்க. டோல்டு கரெக்டா வச்சிருப்பான். 5-6 பேர் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று தப்பா பேசியிருப்போம், அதை தூக்கிட்டு வராங்க. குமரி ப்ரோ நீ அன்னைக்கு அப்படி பேசின ப்ரோ, ஏமா உஷாரா இரு, நீ எங்கேயா போய் பாட்டு பாடுறேன்னு லைஃப தொலைச்சிடாத. இல்ல இல்ல எந்த கடை தேடி பார்த்துட்டு கடைசியில அவங்களுக்கு கிடைச்ச சாய் பல்லவி அக்காவை தான் கிடைச்சான். அவங்கள வச்சுதான் எங்க கிட்ட பேசுறாங்க. அது பெருசா கிடையாது. என்னாச்சு டிபிடி கனெக்டிங்ல போறாரு சேமா, உங்களுக்கு காட்டுதா டிபிடி? இல்ல காட்டல, அவரு மைக்கே கேட்கல, வெளியே போயிட்டா சொல்லுவாரு. இப்படி வெளில போயிட்டு வாங்களேன், மைக் கொடுக்க முடியல. இதுகளும் சரி பண்ணது என்ற மட்டும் நான் டிபிடிக்கு. சே அவர் வந்து ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தேன் டிபிடி. இந்த பாட்டு கிட்டு பாடி இல்ல நம்மளை அவர் வந்தா சந்தோஷப்படுத்துவாரு பாடதானே லீவ்ல. செய்வாரு இதுவே. அதான் அதான் பாடி சந்தோஷப்படுத்துவாரு அப்படின்னு நினைச்சேன். இல்ல நம்மள இந்த மாதிரி வேற கேட்கலன்னா. இல்ல நம்ம கொடி பாடலை பத்தி பேசலாம் வந்து தெளிவா லிரிக்ஸ் எடுத்துட்டு வருவார் தலைவர். பாடல் ஓ அந்த கொடி பாடல் ரிலீக்ஸ் எடுத்துட்டு வருவாரா? நான் கொடிப்பாட்டுலாம் கேட்டது இல்ல, ஆனா உறுதிமொழி கேட்டிருக்கேன். ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர், இந்திய நாட்டில் உள்ள அனைவரும் என் சகோதர சகோதரிகள். சேமா என்ன சொல்ற, கொடி பாட்டெல்லாம் கொடி பாட்டெல்லாம் நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலையா? அப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா எனக்கு மாதிரி பேட்ச் போல நீங்களா. ஐயோ ஞாபகம் இருக்கு சேமா, உடனே அடிச்சு விடாதீங்க சேமா. குமரி எப்படி நகராட்சி நகராட்சி நடுநிலை பள்ளியில படிச்சேன் நானு. கொடிப்பாடல் கேட்டதில்ல. ஐயா நான் ஊராட்சி ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சோம். எந்த வருஷம் அதை சொல்லு, வருஷம் தெரியும். பட்டொலி வீசி பறக்குது பாரு, அதான் அப்படித்தானே வரும் குமரி. அது சுதந்திர தினத்துக்கு போடுவாங்க, குடியரசு தினத்துக்கு வார வாரம் மண்டே கொடிய ரெண்டுக்குமே பாடுவாங்க. வார வாரம் பாடுவாங்க சேமா. எங்க ஊர் பாடுவாங்க பாருங்க ஜென்சி டாலிஃபிக்கே தெரியுது. அப்படி ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனது இல்ல சேமா, பிரேயருக்கு எல்லாம் போனது இல்ல. 60-70 ஸ்கூல் போயிருப்பான்டா. இல்ல சேமா நீ 60-70 ஸ்கூல் போயிருப்பேன். எங்க ஸ்கூல்ல பாடினது இல்லையா, அப்புறம் தான் படிச்சேன். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பாடினது இல்லை. எத்தனை பேர் கரெக்டா இண்டிபெண்டன்ஸ் கொடியத்தெல்லாம் போயிருக்கீங்க? பாதி பேர் தூங்கி இருப்பீங்க எப்படியும் போகாம. ஆசை சாக்லேட்டு கூட போலையா சேமா? சுதந்திர தினத்துக்கும் போக, குடியரசு தினத்துக்கு எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. நானும் முன்னாள் எங்க பாரு எங்க காதெல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் அமைதியா இருக்கு இருந்தேன் ஒரு காலத்து. இவனுக்கிட்ட திமுக காரங்கிட்ட போயிட்டு என்னோட பையன் எடுத்து தருவாங்க. காந்தியின் பேரன் போட்டு வச்சிருப்பேன். பைத்தியக்காரன்னு பேசிட்டு இருக்காரு. யார் அவனுங்களா? கொப்பிய ரிவ்யூ வச்சிட்டீங்களா? உட்காந்துருக்காரு, அடிக்கலையே இருக்காரு, சிரிச்சாரு, டக்குனு போயிட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது போயிருப்பாரு. ஒரு மாசமா மார்ச் பாஸ்ட் ட்ரைனிங் பண்ணுவானுங்கடா பரேடுக்கா கவர்மெண்ட் ஸ்கூல். ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல். நான் ஊர்ல சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கலெக்டர் பரேடு பார்ப்பேன். அந்த ஊரு அண்ணா ஸ்டேடியத்துல போடுவாங்க, பயங்கரமா இருக்கு. கலெக்டர் பரேடு பாத்துருக்கீங்களா? இல்ல இல்ல. அது ஒரே இன்னைக்கு இப்ப முதலமைச்சர் இருக்கும் போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கலெக்டருக்கு பரேடு நடத்துவாங்க. கலெக்டர் தானே டிஸ்ட்ரிக்ட், அவருக்கு பரேடு நடத்துவாங்க. இது பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் டைமிங் இருக்கும். அவரு நமக்கு முன்னாடி அவர் ஆமா அவர் தான் முதல் ஏற்றுவார், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏற்றுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ரிபப்ளிக் டே தான் பிரசிடென்ட் ஏற்றுவாரோ? ஆமா குடியரசு தினம் தான் அவங்க ஏற்றுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் கிட்ட டைரக்டா நம்ம வாங்கினது. குடியரசுன்றது நாட்டோட மாதிரி. ஓகேவா? ஆமாமா அதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது பாரு சேவா. திமுக தோழர்களுக்கு தெரியாது. யார் ஏத்துவார் தெரியல. லீவு நாளுக்காக அதெல்லாம் ஞாபகம் பண்ணி ஞாபகமா வச்சுக்கிட்டது.
யாரும் வந்து ஊர்ல 4 பேருக்கு முட்டாய் வாங்கி கொடுத்தோ கொடியேத்துறோம் அப்படிலாம் எவனும் போட்டோவே போடலையா நம்ம பசங்க. ஓ எனக்கு அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் மாறி. அந்த காலம் மாறிடுச்சா? அப்படிலாம் பண்றது இல்ல இல்லையா இல்ல இப்போ? இருக்கு வயசான பூமாரி பசங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் பண்றது இல்ல சார். முன்னாடி எல்லாம் வந்து சட்டையில தேசிய கொடி சுத்திட்டு தேசிய இருப்பாங்க. கொடி இப்ப அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதேதான். ஆமா நானே இன்னைக்கு லேப்டாப் போனதால கொடி கிடைக்கல எனக்கு. நம்ம தெருவுல எல்லாம் பசங்க எப்படின்னா ஐயோ, சரி. யாராவது ஒருத்தர் கொடி கம்பம் நாட்டுறது, காலைல வந்து நம்ம பஞ்சாயத்து தலைவர் கொடியை ஏத்துறது அதெல்லாம் நடக்கும். இல்ல இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. அது உண்மைதான். அது நாட்டுப்பற்று வந்து எப்படி சொல்றது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா முன்ன மாதிரி அது இல்ல. அது கிட்டத்தட்ட 2014 முன்னாடி நல்லா இருந்தது. இப்ப யாருமே அதை பெருசா பண்றது கிடையாது. முன்னாடி தேசபக்தி இப்ப தேசபக்தி சங்கியை ஒன்னாக்கிட்டானே. அதனால அது ஒரு மாதிரி அன்னிச்சையா ஆமா ஆமா, அந்த நேஷனலிசம் இவனுங்க மாத்திட்டானுங்க, மொத்தமா கொண்டுட்டானுங்க. பேட்ரியட்டிசம் வந்து இப்ப வேற மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டானுங்க. வேற மாதிரி போயிடுச்சு. அதுவும் கரெக்ட் தான், அதுவும் ஒரு காரணம் தான். நெஞ்சில கொடிய குத்துறன்றது இருங்க, தேசபக்தி ட்ரிபிளன் வந்திருக்காரு. சொல்லுங்க ட்ரிபிளன். தேசபக்தியா? சேமா எங்கேயாச்சும் ஒன்ன மூத்த குடின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒன்ன கொடியத்தை கூட்டாங்களா? கொடி பாட்டே தெரியாதுன்னு சொல்றீங்க. காலைல முரளிதான் போயிட்டு பிளே ஸ்கூல்ல கொடியேத்தி இல்ல சேமா, என் பிள்ளை ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிடவே இல்ல சேமா. சீஃப் கெஸ்டா போக வேண்டியதானே? ஆமா ஆமா, எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். தாயின் மணிக்குடி பாரீர், பட்டொலி வீசி இது பறக்குது பாரீர், அது மாதிரிலாம் வரும் வரிசையா வரும். மறந்து போச்சு எனக்கும். தாயின் மணிக்கொடி பாரீர், கொடிக்கம்பத்தில் உயர்ந்து பறக்குது பாரீர், அவதான். அதை தாழ்ந்து பணிந்து வணங்கிட வாரீர் அப்படின்னு வரும். அந்த ஃபுல் சாங் டோல்டு சும்மா டென்ஷன் ஆகலடா. ஏதோ சம்பவம் பண்ணிருக்கான்டா அவன், அதனாலதான் டோல்டு கடிச்சிருக்கான் அவனை. நம்ம டிஎம்ல பேசிப்போம். இங்க வேணாம், ஏதோ பண்ணிருக்கான் அவன். நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. இல்ல கேக்குறேன், அப்புறமா கேக்குறேன். அவன் ரொம்ப தான் கடிச்சிருக்கான். 3 நாளா ரொம்ப தான் கடிக்கிறான் இருக்கும் மாதிரி. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். பார்த்தேன் 3 நாளா ரொம்ப தான் கடிச்சிட்டு இருக்கான். பேஸுக்கு வந்து கடிச்சா பரவாயில்ல, அவன் பேஸுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்தா அவனை போய் கடிச்சிட்டு. இல்ல நம்ம பசங்களுக்கு ஒன்ஸ் எதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்தான். ஆமா, ஆக்சுவலா அவன் இன்னைக்கு அவன் தான் சப்போர்ட் பண்ணான். இல்ல அவன் அவன் சொன்ன அப்புறம் தான் நான் வீடியோ பார்த்தேன். அது ஒன்றும் தப்பு இல்ல. ஆமா ஆமா ஆமா. இல்லையா, நாம நிறைய டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கியா. ஒரு மாதிரி அந்த வீடியோ மட்டும் அனுப்பு குமாரி எனக்கு. இல்ல இல்ல சேமா, அதனாலதான் நான் அமைதியான. அவன் வெஞ்சர் சொன்ன பாயிண்ட நான் யோசிக்கவே இல்ல. ஆக்சுவலா நானுமே வந்து அவரு நான் உனக்கு அனுப்புறேன் சார். ஆமா, லாஜிக் நான் அதை வந்து அந்த இதோட கனெக்ட் பண்ணிட்டேன் சேமா. அவர் அபாஷனுக்கு போயிட்டு வந்தார்ல, அதுவே எனக்கு சரியான டென்ஷன். அது எப்படி தேவையில்லாத வேலை, இவங்க எல்லாம் ஒன்னா தேவையில்லாத வேலை பாக்குறானுங்களேன்ற மாதிரி இருந்தது. நான் இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். நான் யோசிக்கல இந்த ஆங்கிள். ஐயா, டாக்ஸிக் அணிகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாரிதாஸ் ஐடி அட்டாக் பண்ணி அவனை கொஞ்சம் திட்டுங்க. இது என்னோட கோரிக்கையா வச்சுங்க. ஆமா, சரத்து கீழே இருக்கானா? சரத்து பழையநிதி பேட்டிட்ட சொல்லியா சாயங்காலம் ஒரு ஸ்பேஸ போடுங்க மாரிதாஸ் அட்டாக் பண்ணி. மாரிதாஸா? ஆமா, அடி அடிங்க சாயங்காலம் போடுறீங்களா? நானே உறைஞ்சு போயிருக்கேன், நீங்க பேசுங்க. என்னால வரலாற்றுல இது முதல் முறையா? பழையநிதி எப்பயுமே இதான் பேசுவாரு. அவரே வரலாற்றுல நேருக்கு நடந்திருக்கேயா? என்ன பண்றது? வரலாற்றுல ஓகே நான் போட்டுறேன். அதாவது டாக்ஸிக் அணில அவனை கிழிக்கிற கிழியில வாழ்க்கையில இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? அனுப்பிச்சுட்டா ரெக்கார்ட் பண்ணி அவனை டேக் பண்ணி போட்டுருங்க, நல்லா இருக்கும். சரத்து கீழே தான் மேல வாயா? சரத்து இருக்கானா? இல்ல நேத்திக்கு மாரிதாச பற்றி பேசும்போது
வெஞ்சர் வந்து கரெக்டா தான் பேசினாரு. ஆனா சிலது வந்து நாங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம விட்டுறாதுங்கன்னு உள்ள மாதிரி அவர் சொன்னாரு. அதனாலதான் இன்னைக்கு சில அப்படி இடங்கள்ல சொல்லலையே. நம்ம அது பண்ணி பேச வேண்டியதாச்சு. என்னன்னா இது யோ, இன்னைக்கு இன்னைக்கு அப்படி நேத்தைக்கு சொல்லல அதுதான் ட்ரிபிள் நான் அண்ணே. சொல்றேன். இன்னைக்கு நேத்தைக்கு அவன் பேசுனது கிடையாது. அவன் வந்து டிஎம்கேக்கே வந்து இவங்க தான் பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்ட் வருதுன்னு சொன்னவன் அவனுங்கெல்லாம். ஏன் அதுக்கெல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவன் டாக்ஸிக்கா தான் பேசுவான். அவன் வந்து முரளி ப்ரோ பேசிக்காவே சங்கி. அவன் அவன் அப்படிதான் இருப்பான். அவனோட ஆமா. மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். முரளி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ஹரிஷ். எப்படி ஸ்பேஸ் பண்ணோம் டைட்டில் சென்ட் பண்றேங்க டிஎம்ல போட்டுருவோம். நான் டிஎம்ல சென்ட் பண்ணி விட்டுறேன். சாயங்காலம் போட்டு விடுங்க. போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ப்ரோ இன்னொன்னு ஓகே ஓகே. ஆமா, அந்த ட்வீட் அதுக்கு அடிக்காதீங்க. அவனை கவர்மெண்ட்ல இருக்க எல்லாருமே அட்டாக் பண்ணாத சங்கிய வேற மாதிரி ஓகேவா பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு டாக்ஸ் பண்ணி விட்டுரும். இன்னொன்னு